நாம் சுருக்கமாக நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். புலம்பலின் புஸ்தகத்துக்கு நம்முடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். வாலிபர் ஆராதனையில் நாம் தியானிக்கும்படியான தலைப்பு இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது. வாசிக்கலாம். 27ஆம் வசனம். இங்கே சொல்லுகிறார், இளம் பிரயாயத்திலே நுகத்தை சுமப்பது மிக நல்லது. அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, வாசிங்க. அவரே அதை நம்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். இந்த வாலிபர் ஆராதனையிலே இளம் வயதிலே நுகத்தை சுமப்பது நல்லது. நுகம் என்றால் என்ன? நுகம்னா கழுத்தின் மேலே வைக்கப்படுகிற ஒரு கட்டை அல்லது ஒரு உருளை போன்ற ஒன்றை வைப்பாங்க. அது பொதுவாக மாடு, காளை மாடு அல்லது மாட்டின் மேலே வைக்கப்படுகிற ஒன்று. அந்த மாட்டுக்கு கழுத்தின் மேலே வைக்கிறது காரணம் என்ன? அது அந்த வண்டியின் எல்லா பாரத்தையும் அது இழுத்து கொண்டு போக வேண்டும். நல்லா கவனிங்க. நுகம் கழுத்தின் மேலே வைக்கப்படுகிற ஒன்று. அந்த நுகம் மிருகங்களான மாடுகள் மேலே வைக்க பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் வேதத்தில் சொல்கிறாரு, இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது, இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். மனுஷனுக்கு நல்லது. கர்த்தரே அதை வைத்தார் என்று சொல்லி தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவன் என்று அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த நுகத்தை கழுத்தின் மேலே வச்சுட்டா இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாது. நல்லா கவனிங்க. நுகத்தை வைத்துட்டா எந்த பக்கமும் திரும்ப முடியாது. இன்றைக்கு வாலிபர்கள் ஆகிய உங்கள் மேலே நுகத்தை வைக்கும் பொழுது நாம் நேராக செல்லும்படியாக இந்த நுகம் கொடுக்கப்படுகிறது. அந்த நுகம் வைக்க வேண்டும். அந்த நுகத்தை நீங்கள் சுமக்க வேண்டும். கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நுகத்தை வாலிபர்களாகிய நீங்கள் சுமக்க வேண்டும். அது நல்லது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 12:1 இப்படியாய் வாசிக்கிறோம், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம், அதில் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். அக்கம் பக்கம் பார்க்காதபடி வாலிப நாளிலே நாம் இந்த உலகத்திலே, வாலிபன் நம்மை இழுக்கிற இந்த உலகத்திலே நாம் சரியான பாதையிலே ஓட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதற்கு ஒவ்வொருவருக்கும் தேவை நுகம். அந்த நுகம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையின் சட்ட திட்டங்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்ற சில கட்டளைகளை, சில ஆலோசனைகளை, புத்திமதிகளை உங்களுக்கு வைக்கிறதாக இருக்கலாம். அந்த நுகத்தை நீங்கள் சுமந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, வாலிப பிரயாயத்திலே நுகத்தை சுமப்பது நல்லது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நல்ல காரியத்தை நீங்கள் நாளும் செய்யும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். குறிப்பாக வாலிப பிரயாயத்திலே நுகத்தை சுமந்து கொள், கர்த்தரே இதை வைத்தார்னு மௌனமாக இருன்றார். தனித்திருந்து மௌனமாக இருன்றார். இன்றைக்கு வாலிப வாழ்க்கையில் இப்படிலாம் நம்ம வாழ முடியுமா, இருக்க முடியுமா என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். ஆனால் எதிர்கால சந்ததி ஆகிய உங்களுக்கு அது மிக ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்தில் எத்தனையோ பேரை நாம் பார்க்க முடியும் பைபிளில். நாம் இன்றைக்கு அதை நாம் தியானிக்க இருக்கிற ஒன்றே ஒன்று, அதாவது 2 பேரை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு பெண் பிள்ளையை குறித்து, ஒரு ஆண் வாலிபனை குறித்து, ஒரு பெண் வாலிப மகளை குறித்து நாம் தியானிக்க முடியாது இருக்கிறோம்.
அவர்கள் அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் அடைந்த தோல்விகள், இதனால் ஏற்பட்ட காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். மூன்று பேரை தியானிக்கணும்னா நமக்கு நேரம் பத்தாது. ஒரு ஆளை மாத்திரம் நாம் தியானிக்க இருக்கிறோம். தியானத்திற்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை நான் பாடும். நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிற 1716 உனக்கும் எனக்கும் தேவன் தந்த காலம் அல்லவா என்ற பாடலை நாம் பாடுவோம். உணர்ந்து பாடுவோம். அந்த பாட்டிலேயே ஒரு வரி இருக்கு, உணர்ந்து நாம் செயல்படும்படியாக. உனக்கும் எனக்கும் தேவன் தந்த காலம் அல்லவா, இதை உணராமல் ஜீவிப்பது பாவம் அல்லவா. உனக்கும் எனக்கும் தேவன் தந்த காலம் அல்லவா, இதை உணராமல் ஜீவிப்பது பாவம் அல்லவா. பிறருக்காக வாழும் வாழ்க்கை உன்னதம் அல்லவா, இதை அறிந்து உணர்ந்து வாழும் போது லாபம் அல்லவா. பிறருக்காக வாழும் வாழ்க்கை உன்னதம் அல்லவா, இதை அறிந்து உணர்ந்து வாழும் போது லாபம் அல்லவா. வந்து போன மனிதர் எல்லாம் உலகம் நினைப்பதில்லை, மரித்து பேசும் மனிதர் உண்டு என்றும் அவர்கள் கொஞ்சமே. தியாகத்தோடு தீபமாக வாழ்ந்த தேவ மனிதரை இதிகாசம் மறந்ததாக செய்தி ஒன்றும் இல்லை. ஓ ஓ ஓ வந்து போன மனிதர் எல்லாம் உலகம் நினைப்பதில்லை, மரித்து பேசும் மனிதர் உண்டு என்றும் அவர்கள் கொஞ்சமே. தியாகத்தோடு தீபமாக வாழ்ந்த தேவ மனிதரை இதிகாசம் மறந்ததாக செய்தி ஒன்றும் இல்லை. ஓ ஓ ஓ உனக்கும் எனக்கும் தேவன் தந்த காலம் அல்லவா, இதை உணராமல் ஜீவிப்பது பாவம் அல்லவா. அருவி போன்ற ஆசீர்வாதம் பெற்று மகிழ வாருங்கள், ஆவியாலே உள்ளம் பொங்கி துள்ளி சேவை செய்யுங்கள். பிறருக்காக சேவை செய்து மகிழ்ச்சி வெள்ளமாகுங்கள். திரஜனத்தை சிலுவை பக்கம் கொண்டு வந்து சேருங்கள். ஓ ஓ ஓ ஓ அருவி போன்ற ஆசீர்வாதம் பெற்று மகிழ வாருங்கள், ஆவியாலே உள்ளம் பொங்கி துள்ளி சேவை செய்யுங்கள். பிறருக்காக சேவை செய்து மகிழ்ச்சி வெள்ளமாகுங்கள். திரள் ஜனத்தை சிலுவை பக்கம் கொண்டு வந்து சேருங்கள். ஓ ஓ ஓ ஓ உனக்கும் எனக்கும் தேவன் தந்த காலம் அல்லவா, இதை உணராமல் பாவம் அல்லவா. உனக்கும் எனக்கும் தேவன் தந்த காலம் அல்லவா, இதை உணராமல் ஜீவிப்பது பாவம் அல்லவா. பிறருக்காக வாழும் வாழ்க்கை உன்னதம் அல்லவா, இதை அறியாமல் வாழும் போது லாபம் அல்லவா. பிறருக்காக வாழும் வாழ்க்கை உன்னதம் அல்லவா, இதை அறிந்து உணர்ந்து வாழும் போது லாபம் அல்லவா. அல்லேலூயா. எபிரேயர்களை நாம் வாசிக்கும் பொழுது இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நம் மேல நுகம் அவசியமாக தேவைப்படுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது நுகம் மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எத்தனை வாலிபர் இன்றைக்கு நாம் வந்திருக்கிறோம், நமக்குள்ள இன்றைக்கு வந்திருக்கிற வாலிபர்கள் இருக்கிறோம், பெரியவங்களும் இருக்கிறோம். அப்போ வாலிபர்கள் என்றைக்குமே அவர்கள் எல்லாவற்றிலும் துடிப்போடு இருக்கிறவர்கள். விசுவாச ஓட்டத்தில்
கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாச ஓட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுல 4:2 சொல்லும் பொழுது ஓட்டத்தை முடிச்சேன்றார். அவர் ஒரு வாலிபன் தான், திருமணம் ஆகாத வாலிபர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி அவரவருக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையா ஓடணும்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவசரப்படக்கூடாது. ஏன்னா வாலிபர்கள் ரொம்ப அவசரப்படுவீங்க. பலன் இருக்கிறதுனால, ரத்த ஓட்டம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதுனால, ஹை ப்ரெஷர், எதையும் செஞ்சிடலாம் என்ற ஒரு துடிதுடிப்பு இருக்கும் நமக்கு. அதை பண்ணிடலாம், இது என்ன அது என்ன அப்படின்னு நம்ம யோசிப்போம். சமீபத்தில் நான் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கண்டக்டர்கிட்ட ஒரு சின்ன பையன், ஒரு 16 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், 16-17 வயசு தான் இருக்கும். அவர் டிக்கெட் கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு அவன் அவர்கிட்ட சில்லறையும் கொடுத்துட்டாரு. அவன் ஏதோ ஒரு கேள்வி கேட்டான். உடனே இவர் சொன்னார். பதில் சொன்ன உடனே, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு அந்த பஸ்ஸில் அப்படியே எகிரிட்டு நிற்கிறான். இந்த வாலிபனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எண்ணம் பார்க்கறதுக்கு சாதாரண ஆளாக தான் இருக்கான். படிக்கிறான்னு என்ன தெரில, இப்போ ஸ்கூலுக்கு போகிறானான்னு தெரில, ஒரு டவுசர் போட்டுட்டு பஸ்ஸில் இருந்தான். அதே போல் இந்த வாரத்திலேயே நான் அந்த வெட்டுவாங்கனியில் ஒரு ஹோட்டலில் டிஃபன் வாங்க போகும்போது நைட்டு வேலையில் அங்கே ஒரு வாலிபன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஆம்லெட் என்ன விலைன்னு கேட்டிருக்கான். அவர் சொல்லிட்டு போயிட்டார் ரேட்டு. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ரேட்டு சொல்லன்னு ஏஞ்சி நின்றுட்டு கத்துறான். அங்கே ஒரு பெரிய பிரச்சனை. அவனுக்கும் மீசை கூட முளையில. அந்த வாலிப வயது எப்படி இருக்குன்னா, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இந்த காரியம்தான் நுகம் ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் ஃப்ரீயா நான் பாட்டு வாழணும்னு நினைக்கிற ஒரு அனுபவம். அந்த வயது ஆண்டவர் சொல்றாரு, இந்த வயதுல, வாலிப வயதுல நீ நுகத்தை ஏற்றுக்கொள்வ அப்படின்னு சொன்னா அது உனக்கு நல்லது. இதை கர்த்தர் தான் உனக்கு கொடுத்தார், கர்த்தர் தான் வச்சிருக்காரு. இந்த குடும்பத்தில் அப்பா அம்மாவை கர்த்தர் தான் கொடுத்துருக்காரு, அவங்க சொல்றதை கேட்டு தான் ஆகணும். இந்த சபையில் கர்த்தர் தான் உன்னை வச்சிருக்காரு, பாஸ்டர் சொல்றதையும் கேட்டு தான் ஆகணும் என்று சிந்தித்து நீ தனியா யோசிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தரே இதை வைத்தார். நான் சொல்லிட்டேன், நுகம் என்று சொன்னால் பெற்றோர்களோ அல்லது ஊழியக்காரர்களோ சொல்லுகிற சில உபதேசங்கள், சில ஆலோசனைகள், புத்திமதிகள், இதை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது சொல்லும் பொழுது சொல்றார், நீதிமான் என் தலையை என்ன பண்றோம் குட்டட்டும், நான் தட்ட மாட்டேன், அவளுக்காக ஜெபம் பண்ணுவேன்னு தாவீது சொல்றாரு. ஏன்னா அவர் அடிபட்டார். அவர் ஒரு முறை அவர் அடிபட்டாரு, அதற்கு பிறகு அவர் திருந்திட்டார். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வாலிபன் ஆராதனையில நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது நல்லது என்று சொல்லி பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் அதை தான் சொல்றாரு, ஓட்டத்தை முடித்தேன். அப்போ விசுவாச வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடுகிறவர்கள் அவர்கள் நுகத்தை சுமந்து போகணும். அப்பதான் இந்த உலகம் நம்மை திசை திருப்பாதபடி நேராக நாம் போக முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம். குதிரைக்கு போடப்படுகிற கலிக்கம், கலிக்கம்னு அங்கே சொல்லப்பட்டிருக்குது. கலிக்கம் அப்படின்னா நமக்கெல்லாம் கண்ணாடி போட்டிருக்கிறோம் பார்ப்பதற்காக, பார்வை தெளிவாய் தெரிவதற்கு. ஆனால் குதிரைக்கு கலிக்கம், கண்ணாடி போட மாட்டாங்க. கண்ணாடி போன்ற ஒன்றை மூடி இருப்பாங்க, அப்படி கவர் பண்ணி. அதை சைடில் பார்க்க முடியாது, நேராக மட்டும் பார்க்க முடியும். அது பேர் தான் கலிக்கம். குதிரைக்கு ஏன் கலிக்கம் போடப்படுகிறது? கடிவாளம் ஒன்று போடுவாங்க, கலிக்கம் ஒன்று இருக்கு. அந்த காலத்துலலாம் ஜட்கா ஸ்டாண்டுன்னுவாங்க, அதாவது குதிரை வண்டி நிறுத்தி வச்சிருப்பாங்க. இப்போ தான் ஆட்டோ ரிக்ஷா நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்போல்லாம் குதிரை வண்டி தான் நிறுத்தி வச்சிருப்பாங்க. அதுதான் ரொம்ப ஃபேமஸ். ஆட்டோலாம் கிடைக்காது, இறங்கினவுடனே குதிரை வண்டியில் தான் போகணும். எங்கள் ஊரில் குதிரை பஸ் ஸ்டாண்டுன்னே ஒன்று இருக்குது, குதிரை வண்டி பஸ் ஸ்டாண்டுன்னே ஒன்று இருக்குது. குதிரைகள்லாம் நிற்கும், லைனாக கட்டி வச்சுருப்பாங்க. அதாவது ஹையருக்கு எடுக்கிற மாதிரி நல்ல சீலிங் ரூப் போட்டே வச்சுருப்பாங்க. ஒரு 10 குதிரை நிற்கும், வண்டி நிற்கும். யார் வேணாலும் போனோன்னா அந்த சின்ன வண்டியில் 3 பேர் ஏறலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஏற முடியாது. 2 குதிரை பூட்டின வண்டியில் 6 பேர் போகலாம். இப்போல்லாம் கல்யாணத்தில் ஊர்வலம் கொண்டு போகிறாங்க பாருங்க, அது போல் வண்டி. அப்போ குதிரைக்கும் கலிக்கும் ஏன் போடுறாங்கன்னா, அந்த குதிரை அப்போதான் நேராக பாதையை பார்த்து போகும். இல்லைன்னா
அதுக்கு டைவர்ஷன் ஆச்சுன்னா அது போக வேண்டிய பாதையில போகாம தாறுமாறா போக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு மனிதர்களாகிய, குறிப்பாக வாலிபர்களாகிய உங்களுக்கு ஆண்டவர் நுகத்தை வைக்கிறார். காரணம் என்ன? நுகம், அந்த நுகமானது கர்த்தர் உங்களுக்கு வைக்கிறார் என்று நீங்கள் அமைதியா இருக்க வேண்டுமா? புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை சொல்றார் அழகாக. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். 29 வாசிக்கலாம் ஒருத்தர். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நல்லா கவனிங்க, என் நுகத்தை உங்கள் மேல். அப்ப அந்த நுகம் என்றது என்ன சொல்றாரு? ஏசப்பா சொல்றாரு, அவருடைய நுகம் எது? சாந்தமும் மனத்தாழ்மையும். இன்னைக்கு வாலிபர்கிட்ட இதை பார்க்கறது ரொம்ப 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 அரிது. அல்லேலூயா. சாந்தமா இருப்பாங்களா? மனத்தாழ்மையா இருப்பீங்களா வாலிபர்களே? நான் என்ன படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் வெளியில போயிட்டு வரேன். நீ என்ன படிச்சிருக்கிற? அம்மா அப்பாவை பார்த்து கேட்குற கேள்வி, உங்களுக்கு என்ன தெரியும்? அதை படிக்காத பாஸ்டராக இருந்தால், ஒன்றும் தெரியாத ஆள் இருந்தால் பாஸ்டரையும் ஊதி தள்ளிடுவாங்க. அல்லேலூயா. ஒன்றும் விஷயம் தெரியலன்னு வச்சுங்க, ஊதி தள்ளிடுவாங்க. வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு சொல்றார், என் நுகத்தை வைக்கிறேன்ப்பா. என் நுகம், அவர் சொல்றார், சாந்தமும் மனத்தாழ்மையுமான நுகத்தை உண்மையில வைக்கிறாரு. அந்த சாந்தமும் மனத்தாழ்மையுமான நுகத்தை வச்சுட்டு அவர் சொல்றாரு, என்னிடத்துல கற்றுக்கொள். வாசிக்கலாம். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போ உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இல்லைன்னா இந்த வாலிப வயசுல டென்ஷன் ஆகி உன் உடம்பு கெட்டு போயிடும். கண்டதை யோசிச்சு, கண்டதை நினைச்சு பார்த்து, கண்டபடி உன்னுடைய பிளான் திட்டத்தை போட்டு நிறைவேறலை அப்படின்னா மனம் உடைஞ்சு சோர்ந்து போய் வேற எதுக்காவது அடிக்ட் ஆயிடுறாங்க. இன்றைக்கு வாலிபர்கள் போதைப் பொருளுக்கும் மற்ற காரியத்துக்கு அடிமையாகிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நுகம் சாந்தமும் மனத்தாழ்மையுமானது. அவரு எத்தனையோ இடங்கள்ல அவரை சிலுவையில் அடிக்கும் போது எவ்வளவு பரியாசம் பண்றாங்க, அவர் அமைதியா இருந்தார், சாந்தமா இருந்தார். ஓசன்னா ஆராதனையில் பாடும்பொழுது சகரியால் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ ராஜா வருகிறார், அவர் சாந்தமும் மனத்தாழ்மை உடையவராக மரியின் மேல, மரியின் குட்டியாகிய கழுதின் மேல வர்றார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய நுகத்தை இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிபர் மேலேயும் அவர் வைக்க விரும்புகிறார். அந்த நுகம் சாந்தமும் மனத்தாழ்மையுமான அந்த நுகம். அவர் சொல்றாரு, என்கிட்ட வா, நான் உனக்கு கத்து தரேன். என்கிட்ட வா, நான் உனக்கு கத்து தரேன். ஐ வில் டீச் யூ. நான் உனக்கு கற்று தருகிறேன் எப்படி இருக்கணும்னு. என்று இயேசு கிறிஸ்துவும் ஒரு வாலிபராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அல்லேலூயா. அவர் தன்னுடைய அனுபவமான காரியத்தை இன்றைக்கு வந்திருக்கிற வாலிபர்களாகிய உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அபியாசப்படுத்தும்படியாக எதிர்பார்க்கிறார். அதற்கு நீங்கள் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, வாலிபர்களாகி நீங்கள் என்ன செய்யணும்னா, அவர் கிட்ட வரணும். அவர் சொல்றாரு, கிட்டக்கு வாங்க, நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். கற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதல்ல நாம நுகத்தை ஏற்றுக்கொள்ள மனதை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். வண்டி இழுக்கிற மாட்டுக்கு நுகம் இல்லை அப்படின்னா அது சரியா போய் சேராது. நுகம் இருந்தாதான் சரியா போகும். அக்கம் பக்கம் பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், வண்டி போக வேண்டிய இடத்துக்கு போகாது. பொதுவாகவே திருமணத்தில் சொல்லுவாங்க, இந்த மனுஷனுக்கு கழுத்தை நீட்டிட்டேன்னு. தாலி கட்டும் போது என்ன பண்றான், கழுத்தை, மாலை போடும் போது கழுத்தை. அல்லேலூயா. சண்டை வரும்போது சொல்லுவாங்க, இந்த மனுஷனுக்கு கழுத்தை நீட்டினேன், பிரச்சனையாவே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். வாலிப வயதில் உன் கழுத்தை இயேசுவுக்கு கொடு. நீ இயேசுவுக்கு வாலிப வயதிலே உன் கழுத்தை கொடு. அப்படி கொடுக்காமல் உன்னுடைய விருப்பப்படி வாழ நினைத்தா நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பரிதாபமாக இருக்கும். 2 பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். சொன்ன முதலாவது பாய்ஸா கேர்ள்ஸா அப்படின்னா, கேர்ள்ஸ் தான் அதிகமாக வந்திருக்கிறீங்க, அதனால் கேர்ள்ஸை பற்றி முதல்ல தியானிக்க இருக்கிறோம். வேதத்தில் ஒரு வாலிப பெண் தன் வாழ்க்கையை கெடுத்து போட்டால் அந்த வாலிப பெண்ணை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக இருக்கிறோம். வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் நான் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துக்கிட்டே வரேன், யாருன்னு நீங்கள் சொல்லிடுங்க.
12 சகோதரர்கள், ஒரே ஒரு பொண்ணு அந்த வீட்டில். வேதத்தில் அந்த பொண்ணு பேரை எழுதியிருக்கு, மற்ற பெண் பிள்ளைக்கு பேர்லாம் எழுதப்படலை. அவ்வளோ சூப்பரான பெண்ணு. யாரு? சூப்பர், எல்லாருக்கும் தெரியுது யாரு. தீனாள். வீணாய் போனாள். தீனாள் வீணாய் போனாள். இந்த தீனாள் வாழ்க்கை குறித்து ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த என்ன பண்ணா, அந்த ஊரில் கிளம்பி போய் ஊரில் ரவுண்ட் அடிக்க போனா, சுத்த போனா, ஊர் சுத்த போனான்னு இருக்கு. ஊர் சுத்த போனான்னு பார்க்குறோம், தனியாக போனான்னு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அந்த ஊர் அவருக்கு புதிதான ஒரு ஊர். அந்த ஊர் அவர்களுக்கு புதிதான ஊர். ஏன்னா யாக்கோப்புக்கு என்று சொந்த ஊர் எதுவும் இல்லை. அவன் நாடோடியாக பரதேசியாக அவன் தெரிந்து கொண்டிருக்கிறவன். அப்படி அவன் போய் கொண்டிருக்கும் போது அது கானானிய தேசத்தில் ஊர்கள், கானானியர் வாழ்கிற ஊர். அந்த இடத்துல ஒரு பையன் அவளை பார்க்குறான், அவளை விரும்புகிறான், பிறகு அவளை தன் வசமாக்கி கொள்கிறான். இந்த ஊரில் என் வாசனை கெட்டு போயிடுச்சு. யாக்கோபு வந்த நோக்கம், கர்த்தர் அவனை அழைத்து கொண்டு வந்த நோக்கம் நிறைவேறாமல் போனது. காரணம் தீனாள். அந்த தீனாள் 5 விதமான தவறு செய்தால். என்ன தவறு? ஒருவேளை இன்றைக்கு வாலிப பெண் பிள்ளைகள் இருக்கிறீங்க. இன்றைக்கு வாலிப பெண் பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த தவறை செய்யாதீங்க. 5 விதமான தவறு அவர் செய்தார். முதலாவதாக 34:1 நாம் வாசிக்கலாம். தேசத்து பெண்களை பார்க்கும்படி போனாள். நல்ல விஷயம் தானே, இதில் என்ன தப்பு இருக்கு? முதல் காரியம், வழி தவறி போனாள். முதல் பாயிண்ட், வழி தவறி போனாள். தேசத்து பெண்களை பார்க்க போறா, ஆனால் போகிறவ தனியா போனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க கூட வீட்டில் வந்து சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேரேஜ், என் மிஸ்ஸுக்கு மேரேஜ், நான் போயிட்டு வரணுமா, பத்திரமா போயிட்டு வந்துடுறேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வராங்க, அவங்க கூட சேர்ந்து நான் போயிட்டு வரேன். பிள்ளைகள் இன்றைக்கு பார்ட்டி, டீ பார்ட்டின்னு வாங்க. இப்போல்லாம் வேற பார்ட்டி நடக்குது. அந்த நாளில் டீ பார்ட்டிக்கு போயிட்டு வரேன்னு வாங்க. டீ மட்டுமா குடிக்கிறாங்க? இப்போ இன்றைக்கு இந்த தீனாள் வழி தவறி போனால். காரணம் என்ன? தனியாக அவ புறப்பட்டு போறா சுத்தி பார்க்கறதுக்கு. சம்பந்தம் இல்லாத ஊர், அவளுக்கு சொந்த பந்தம் இல்லாத ஊர். அவள் அந்த ஊரை இருக்கிறவர்களை சுற்றி பார்க்க முடியாது தனியா போறா. பார்த்தீங்கன்னா அவளுக்கு கூட பிறந்த சகோதரர் இருக்கிறாங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க, அண்ணமார்கள், யாரையாவது அழைச்சிட்டு போலான்னு யாரையும் அழைச்சிட்டு போல. இன்றைக்கு பெண் பிள்ளைகள், இந்த பெண் பிள்ளைகளை பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னை நம்பலையா, நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வராங்க, கேர்ள்ஸ் தான் வராங்க, அவங்க கூட தான் போகிறேன், என்னை நம்ப மாட்டியா அப்படின்னு அம்மாட்ட கேட்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கூட வர ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் வருவான். அவன் வந்த உடனே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ உடனே மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, உனக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லையா, நீ காலேஜெலாம் படிக்கிற, பாய் ஃப்ரெண்ட் இல்லாமலா காலேஜ் படிக்கிற? இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு அசிங்கமாயிடும். அப்போ பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கணும் போல இருக்கு, பிசாசுடைய கிரி இதெல்லாம் தந்துடும். போகிற இடத்துல அது போல் நடந்த சம்பவங்கள் உண்டு. நம்ம சபையிலே அப்படி நடந்திருக்கு. பெண்கள் சந்திக்க போனவங்க கடைசியில் அங்கே ஒரு பாயை கோய்த்து விட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. ஸ்தோத்திரம். தனியாக போகிறது, தனியாக போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் இது நாங்கள் போகிறோம், நாங்கள் கேர்ள்ஸ் தான் போகிறோம் இப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் இடத்துல கேட்குறது, என் மேலே நம்பிக்கை இல்லையா? உன்னை நம்புகிறேன் மகளே, ஆனால்
உன் கூட வர கைசாடிங்க, பண்ணிங்க, குதிரைங்க, ஏதோ ஏதோ வருது நாய்ங்கெல்லாம். அந்த நாய்ங்கெல்லாம் நல்லதா? இன்னைக்கு பைபிள் காலேஜில் படிக்கிற, பைபிள் காலேஜ்னு நினைக்கிறோம், அந்த பைபிள் காலேஜிலேயே குடிக்கிறவங்களும் போதைக்கு அடிமையானவங்களும் இன்னைக்கு இருக்கதான் செய்கிறார்கள். இது மிக மிக கேவலமான ஒரு நிலைமை. படிச்சுட்டு வந்தவங்க சொல்றாங்க, பெரிய ஃபேமஸ், பேரை சொல்ல விரும்பல, ஃபேமஸான ஒரு கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு பைபிள் காலேஜ், எல்லாமே இருக்கான், ட்ரக்ஸ்லேருந்து எல்லாம் இருக்கான். குவார்டர் பாட்டிலோட கிளாஸில் வந்து உட்காருவாங்களாம். நம்முடைய பிள்ளைகள் நல்லா தான் இருக்கிறீங்க, ஆனால் நீ சேருகிற இடம், அங்கே வரக்கூடியது அது பண்ணியா இருந்தா, அந்த பண்ணி உன்னை பண்ணிக்குள்ள சேத்துக்குள்ள தான் ஏத்துட்டு போவோம். இந்த தீனால் அவள் போகிறாள், அந்த ஊரை சுற்றி தனியா பார்க்க போறா. பார்த்தீங்கன்னா அவள் அங்கே மாட்டிக்கொண்டாள். இன்னைக்கு நாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வெளியில் போகிறோம், எதுக்காக போகிறோன்னா, யாரையாவது நம்ம குடும்ப நபர்களை அழைத்து கொண்டு போங்க. நம்ம இன்னமும் பிறக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸோடு பிறந்த மாதிரி, ஒரு செட்டு தோசையை பிறந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை நம்ம முக்கியப்படுத்திட்டு நம்ம குடும்ப உறவுகளை வேண்டாம் என்று ஒதுக்கிட்டு நம்ம சுத்தணும்னு நினைக்கிறோம். இந்த வாலிப வயதில் நீங்கள் சுத்த வேண்டுமென்று நினைக்கிற காரியம் சிக்கலை சேத்துல போய் மாட்டிக்கிறீங்க, ஜாக்கிரதை. இந்த தீனால் அதை தான் செய்தால். பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஒரு பையன், அவன் வந்து இவ போய் சுற்றி பார்க்கறதுக்கு போகிறா. பார்த்தீங்கன்னா அந்த பையன் இப்போல்லாம் சொல்லணும்னா பல்சரில் எடுத்துன்னு சொல்லி நிற்கிறான். நின்னோட பார்க்குறான், யாரா இது புது முகமாக இருக்குது, நம்ம ஊரில் பார்க்காத ஒரு முகமாக இருக்கு. அவன் வந்து அங்கே பார்க்குறான், வந்து நிற்கிறான். அவன் பார்த்துட்டு என்ன சொல்கிறான், ஹாய்ன்னு சொன்ன உடனே இவளும் அவனை பார்க்கிறாள். முடிஞ்சு போச்சு கதை. அவன் தோற்றத்தை எதையும் பார்த்தோன்னா வெயிட்டான ஆள் போல இருக்கு. தீனால் வழி தவறி போக காரணம், தனித்து அவள் போனாள். அங்கே நாம் பார்க்கிறோம் அவள் செய்த முதல் தவறாக இருக்கிறது. இரண்டாவது அவள் செய்த தவறு 34 2வது வசனம். கண்டு போதும். இந்த கண்டுன்றது பார்க்கறது தப்பா, நம்மளை பொறுத்தோம் பார்க்குறானா அது தப்பா அப்படின்னு சொன்னால், பார்க்கறது தப்பு இல்லை. எல்லாரும் போகிறாங்க, எல்லாரும் பார்க்கறது இல்லை. நல்லா கவனிங்க, ரோட்டில் நிறைய பேர் போகிறாங்க, எல்லாரும் பார்க்கறது இல்லை. ஒரு சில பேரை மட்டும் திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. காரணம் என்னன்னா அட்ராக்ஷன். ரெண்டாவது, வெளியே போனால் மற்றவர்கள் பார்க்கும்படியாக கவர்ச்சியாக போகிறது, கவர்ச்சியை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி போகிறது. பொதுவாக யூதர்களுக்குள்ள நல்ல நல்ல எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டு போகணும். இன்றைக்கு சில வாலிப பிள்ளைகள் கூட வீட்டிலேருந்து கிளம்பும்போது நல்லா தான் போகிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு மாற்றிக்கிறதும் உண்டு. நான் கேள்விப்பட்டேன், பப்ளிக் டாய்லெட்டில் போய் வேறு ட்ரெஸ் மாற்றின்னு போயிடுறாங்கன்னு. யூனிஃபார்ம் போட்டு போகிறவங்க டக்குன்னு மாற்றிக்கின்னு வெளியில் வண்டியில் சுற்றுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டது சொல்கிறேன். ஒரு தகப்பன் வந்து அதை சொல்லி அழுதார் என்கிட்ட. படிக்க அனுப்புனா படிக்காமல் அந்த பிள்ளை ஆப்சண்ட்டு, 1 மாதமாக போகல, எங்கே தான் போனால் தெரியல. காலேஜிலேருந்து கூப்பிட்டு அனுப்புனாங்க, போனால் அதுக்கப்புறம் கேட்டால் பாய் ஃப்ரெண்டு. வேதத்தில் கவனிங்க, இவள் அடுத்தவன் பார்க்கும்படியாக என்ன பார், என் அழக பாருன்னு இன்னைக்கு நாம் அலங்காரம் செய்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், வாலிப பிள்ளைகளே ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. அலங்காரம் எதுக்கு நம்ம செய்யணும் சொல்லுங்க, யாராவது நீங்க சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்க, எதுக்கு நீங்க மேக்கப் பண்றீங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். மேக்கப் எதுக்கு பண்றீங்க? உன் முகத்தை நீயே பார்த்துக்கிறதுக்கா? அப்படின்னா முன்னாடி ஒரு கண்ணாடி தொங்க விட்டுக்கிட்டே போகணும். நீ எதுக்காக அலங்காரம் பண்ணுறீங்க சொல்லுங்க, கொஞ்சம் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நான் மேக்கப் பண்ணுறேன் பாஸ்டர், ஐப்ரோ பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், லிப்ஸ்டிக் போடுறேன், எல்லாம் பண்ணுறேன். அடுத்தவங்களை கவர்ந்து இழுக்கும்படியாக. நீதிமொழிகள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
கண்ணிமையினாலே உன்னை பிடிக்க விடாதே. அடுத்தவன் உன் மேல கண் போடுறதுக்கு, சைட் அடிக்கிறதுக்கு இடம் கொடுக்காத. ஓப்பனா சொல்றேன். அடுத்தவன் என்ன சைட் அடிக்கணும்னு நீ மேக்கப் பண்ணாத. வாலிபரே, அடுத்து உங்களுக்கு வருவேன். இப்ப இவங்களுக்கு தான் போயிட்டு இருக்கு, அடுத்தது இந்த பக்கம் வருவேன். அடுத்தவன் நம்மளை பார்க்கும்படியாக வசனம் சொல்லுது, அடுத்தவன் கண்ணிமைக்குள்ள நீ பிடிபடாத. அடுத்தவன் உன்னை பார்த்து வசீகரிக்கும்படியான தோற்றத்தின் மேக்கப் பண்ணாத. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ட்ரெஸ்ஸு ஜீன்ஸுன்னு வந்தது, ஜென்ஸில் இருந்தால் ஜீன்ஸ் வந்ததுன்றாங்க. ஜென்ஸுக்காக தயார் பண்ணது தான் ஜீன்ஸு. இன்றைக்கி பெண்களும் என்ன பண்ணுறாங்க, ஜீன்ஸ் போட ஆரம்பித்த உடனே வியாபாரி என்ன பண்ணிட்டான், இது உமன்ஸ் ஜீன்ஸுன்றான். எல்லாம் ஒன்று தான், எல்லாத்துலேயும் ஜிப்பு தான் இருக்குது. அதுவும் இப்போ வர என்னன்னா ஆப்பிரிக்கன் ஜீன்ஸுன்றான். அதை கீச்சு விட்டதெல்லாம் ஆப்பிரிக்கன் ஜீன்ஸ். அவன் பாவம், அவனால் புதுசு வாங்க முடியாமல் கீஞ்சி போனதை பழசை மாட்டிக்கின்னு அவன் தெரிஞ்சான். நம்மளால புதுசே கீழ்ச்சி வச்சு கடையில் அதிகம் விற்க ஆரம்பிச்சிட்டான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பனையூரில் ஒரு தம்பி, அவங்க அம்மா கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, ஜீன்ஸ் பேண்ட்டு. அவன் சர்ச்சுக்கு வரும்போது பார்த்தா அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு ஓட்டையாகவும் கொஞ்சம் இருக்குது. அவங்க அம்மாட்ட என்னம்மா இது வாங்கி கொடுத்துக்கிறேன்ன, நல்லது ஜீன்ஸ் தான் வாங்கி கொடுத்தேன். அவன் போட்டது செங்கலில் போட்டு தேய்ச்சி கீச்சி வச்சு எடுத்துன்னு வரான். அல்லேலூயா, அல்லேலூயா. உடை நல்லா கவனிங்க. உடை, நாம் உடுத்துக்கிற உடை அடுத்தவனுடைய கண்ணிமைகளை பிடிக்க விடாத. அடுத்தவன் உன்னை போக்கஸ் பண்றதற்கு இடம் அளிக்காதபடி உன்னுடைய உடை இருக்க வேண்டும், உன்னுடைய அலங்காரம் இருக்க வேண்டும். லிப்ஸ்டிக் போட்டுவாங்க சில பேர், நல்ல கலராக போட்டுவாங்க. தூரமாக பார்த்தா கூட அப்படியே பிரைட்டாக தெரியும். அந்த லிப்ஸ்டிக் மட்டும் தெரியும் சிவப்பு கலரில். நம்ம ஏரியாவுக்கு லிப்ஸ்டிக்கும் சம்மந்தமே இல்லை. குளிர் பிரதேசத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா உதரெல்லாம் வெடிச்சிடணும் வின்டரில். வெள்ளைக்காரன் போட்டதை பார்த்தோம் நம்ம ஆளுங்களும் எல்லாம் வியாபாரம் தான். போகிற இடத்துல இருக்கும்போது எல்லாம் போடுறாங்களேன்னு. குற்றாலத்தில் குரங்கு கூட லிப்ஸ்டிக் போட்டிருக்குது. அந்த குரங்கு உதரெல்லாம் குங்குமம் போட்டு வச்சிருக்கு, சிவப்பாக இருக்கும். அட்ராக்ஷன், யாரை நாம் கவருவதற்காக அலங்காரம் பண்ணுறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. வாலிப நாளில் நீ அடுத்தவன் உன்னை பார்க்கணும். நீ ஒன்று சினிமா ஹீரோயினுக்கு செலக்ட் ஆக போகிறதில்ல மேக்கப் பண்ணிக்கிட்டு போகணுன்னு. உன்னை யாரும் பாரதி ராஜா யாராவது வழியில் பார்ப்பாங்கன்னு நினைக்காத, உன்னை இட்டுன்னு போய் சினிமாவில் போட்டுருவாங்கன்னு. சினிமாவை பார்த்து பார்த்து கெட்டும் போயிடாதீங்க. அதுக்காக பாஸ்டர் மேக்கப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னு தூங்கி எஞ்சி அப்படியே வந்துடாதீங்க. எது தேவையானதோ தேவையான அளவு. தேன் கூட அதிகமாக சாப்பிட்டா அது விஷம்தான். அதுபோல் மேக்கப்பும் ஓவராக இருக்கக்கூடாது. குளிச்சுட்டு தகுதியான ஒரு உடையை உடுத்திட்டு ஆலயத்துக்கு வாங்க. தகுதியான உடையை உடுத்திட்டு நீங்கள் காலேஜ் படிக்க போகிறீங்களா, வெளி இடத்துக்கு பொது இடத்துக்கு போகிறீங்கன்னா போங்க. நீங்கள் மாப்பிள்ளை தேட போல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. போகிற இடத்துல மாப்பிள்ளை பிடிச்சிடணுன்னு அதுக்காக போல. உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸ் பெற்றவங்க நிச்சயம் உங்களுக்குன்ட்டு செய்வாங்க. தகுதியான உடை அணிந்து போங்க வெளியே. யாரும் உங்களை கண்ணில் கேமரா எப்படி கேட்ச் ஆகிட்டு இருக்கு இப்போ நான் பேசுகிறது, அதுபோல் அடுத்தவனுடைய கண்ணில் சிசிடிவி கேமராவில் நீங்கள் பதிவாயிடாதீங்க. அப்புறம் பின்னாடியே வருவான், அதான் டேஞ்சர். அப்போ அலங்காரம் யாருக்கு தேவை? பைபிளில் வாசிக்கணும். ஒரு வசனம் வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 12 23 24 வாசிக்கலாம். லட்சணம் இல்லாததுக்கு தான் அதிக அலங்காரம் தேவை. அப்படின்னா அசிங்கமாக இருக்கிறதுக்கு, கேவலமாக இருக்கிறதுக்கு தான் என்ன தேவை? அலங்காரம் தேவை. அப்போ அலங்காரம் நம்ம செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நான் கேவலமாக இருக்கிறேன்னு நீ செய்கிறியா,
நான் அசிங்கமாக இருக்கிறேன்னு செய்யறியா? உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காக்காக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. உன் பேரண்ட்ஸுக்கு நீ நல்லவளாக தான் கண்ணுக்கு தெரிகிற. உலகத்தான் உனக்கு மார்க் போட்டு அந்த ஃபேஷன் ஷோவில் நடந்தால் அதுக்கு மார்க் போடுறாங்களா? அது போல் நடக்கிறதுக்காக நீ போல ரோட்டில் உனக்கு மார்க் போட்டு யாரும் உன்னை ஏற்ற போகிறதில்ல ஸ்டேஜில். முஸ்லீம் கண்ட்ரிலெலாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க இதில் இருக்குது என்னென்னா, கணவன் மட்டும்தான் அவங்களுடைய மற்ற உடம்புகளை கையோ காலை எதையும் பார்க்கணும், மற்ற எவனும் பார்க்கக்கூடாதான். அதனால் அவர்கள் அதை கடைபிடிக்கிறாங்க. நீங்கள் அரபு தேசத்துக்கு நாமளே ஒரு வேலை நிமித்தமாக போனால் கூட லேடிஸு கவர் பண்ணி பர்தா போட்டுட்டு தான் போக முடியும். வெளியில் அலவுடு. வித்தவுட் பர்தா போக முடியாது. குர்தா போட்டால் தான் போக முடியும். வேலைக்கு போனாலும் போயிட்டு வந்தவங்கலாம் சொல்லியிருக்காங்க, அனுமதி கிடையாது ரோட்டில் பெண்கள் அப்படி நடப்பதற்கு. இங்கே நமக்கு ஃப்ரீடமாக இருக்குது நம்ம இந்தியா தேசத்தில், எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் இயேசுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களாலும் கவனிங்க, எப்படி வேண்டுமானாலும் இருக்க இயேசு நம்மளை இங்கே கொண்டு வந்து வைக்கல. இப்படி தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் ஒரு பிரமாணத்தை உனக்கு எனக்கும் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம வீட்டை எதுக்கு நம்ம பூட்டி வைக்கிறோம்? வீட்டில் இருக்கும்போதே சொல்கிறேன், கதவெல்லாம் ஏன் தாப்பால் போடுறோம்? நம்ம வீடு தானே, வீட்டில் இருக்க யாரும் இல்லையே, நம்ம தானே. திருடன் வர வந்து படுத்து கிடக்குறான், எல்லாம் நம்ம அப்பா அம்மா நம்ம தானே இருக்கிறோம், ஏன் வீட்டை தாப்பால் போடுறோம்? ஏன் நம்ம வீட்டுக்கு தாப்பால் போடுறோம்? எதுக்கு சேஃப்டி பண்ணுறோம்? எதுக்கு செக்யூர் பண்ணுறோம்? நம்ம உடம்பையும் அப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாத்து கொள்ளணும். எல்லாரும் பார்க்குற மாதிரி என்னை பாரு என் அழகை பாருன்னு நம்ம காட்டிக்கிட்டு தெரியக்கூடாது. ரோட்டில் போகிறவங்க நம்ம பற்றி நல்ல வார்த்தையை பேசணும், நல்ல சாட்சி சொல்லணும். நம்முடைய அலங்காரம் யாரோ ஒருத்தவனை இச்சையை தூண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த குறை நம்மகிட்ட தான் இருக்குது. வாலிப பிள்ளைகளை கவனிங்க, நம்மகிட்ட தான் இருக்குது. நீதிமொழிகள் 4:25 என்ன வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 4:25. நேரா இருக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுது? 4:25, உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்பே செம்மையாய் பார்க்க கடவது. இச்சையை தூண்டும்படியான அலங்காரம் நமக்கு தேவையில்லை. மூன்றாவது அவள் செய்த தவறு 34:2 வசனம் மறுபடியும் வாசிப்போம். ஆதியாகமம். தீட்டுப்படுத்தினான். நல்லா கவனிங்க, ஒரு புதுசாக ஒருத்தர் போகிற, ஒருத்தன் அவளை தூக்கிட்டு போகிறான் அப்படின்னா கத்திருக்கலாம், காத்துல விட்டு கொடுத்துட்டான். மூன்றாவது அவள் செய்த காரியம், தன்னை விட்டு கொடுத்தாள். தீட்டுப்படுற வரைக்கும் விட்டு கொடுத்தாள். காரணம் என்னென்ன, கூப்பிட்ட உடனே நம்மளை யாராவது தெரியாமல் கூப்பிட்டா போயிடுவோமா? அவள் எப்படி போனா, எதுக்காக போனா அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அவனுடைய தோற்றம், அவனோடு இருக்கிற சிநேகிதர், இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்குறா. ஓ, இந்த ஊரில் இவன் தான் பெரியவன். அங்கே இருக்குது இன்ட்ரொடக்ஷனில், அந்த ஊரில் பெரிய ஆள் அவங்க அப்பா தான், அந்த குடும்பம் தான். அப்போ இந்த தீனால் இவன் பணக்காரன், வண்டியை பார்க்கறது, வசதியை பார்க்கறது, அவன் போடுற ட்ரெஸ்ஸை பார்க்கறது பார்த்துட்டு அவளுக்குள்ள ஒரு எண்ணம், நம்ம பிடிச்சாலும் இது போல் ஆளை பிடிக்கணும், செட்டில் ஆகிடலாம். இன்றைக்கு அநேக பெண்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு எண்ணம் இருக்குது. வாலிப பிள்ளைகள் பிடிச்சா லவ் பண்ணால் ஒரு பெரிய ஆளாக பிடிச்சிடணும், செட்டில் ஆகிடணும். எப்படி இன்றைக்கு மாப்பிள்ளை வேணும்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய இந்த திருமண இதில் பார்த்தா நல்ல கலராக இருக்கணும், நல்லா உயரமாக இருக்கணும் மாப்பிள்ளை. அப்போ
அப்புறம் சொல்கிறாங்க சில பேர் தாடி வச்சுருக்கணும். இப்போ பார்க்குற நிறைய பேர் தாடி வச்ச மாப்பிள்ளையாக தான் இருக்கும். எல்லாம் தாடி வளர்த்துக்கிறானுங்க. இப்போ பொண்ணுங்கள்லாம் அப்படி தான் கேட்குதுன்னு எல்லாம் குறுந்தாடி தான் பிரெஞ்சு பேர் வச்சுக்கிறானுங்க. தாடி வச்ச மாப்பிள்ளையா நானும் பார்க்குறேன். நிறைய பணக்கார திருமணம்லாம் மாப்பிள்ளைங்கெல்லாம் பார்த்தா எல்லாம் தாடி வச்ச மாப்பிள்ளையாக தான் இருக்கு. இன்றைக்கு பெண்களை கேட்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க, எப்படி இருக்கணும், கலராக இருக்கணும், நல்ல உயரமாக இருக்கணும். ஒரு சிலர் சினிமா ஆக்டர் பேரை சொல்லியும் சொல்கிறவங்க இருக்காங்க. இந்த தீனால் வசதியை பார்த்தா, வெளி தோற்றத்தை பார்த்தா அவளுக்குள்ள ஒரு எண்ணம், இவன் வசதியான ஆள், பணக்காரன், அதனால் செட்டில் ஆகலாம். இன்றைக்கு பணத்தை பார்க்கக்கூடாது, ஆவிக்குரிய நிலையில் அவன் எப்படி இருக்கிறான் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பெண்களுக்கு வரன் தேடும் பொழுது ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறோம் அப்படின்னா கலரு, அழகு, இது மட்டும் பிசிக்கலான வெளி தோற்றத்தை மட்டும் பார்த்துட்டு உள்ளான மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத சொத்தையை கட்டி வச்சிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தில் கஷ்டப்படும். நான் பார்த்து வைக்கிற திருமணம் கூட சொல்கிறேன், பார்த்து வைக்கிற திருமணத்தில் கூட பெற்றோர்கள் சரியான ஆட்களை நாம் தெரிவு செய்ய வேண்டும். அவள் தன் பெற்றோருக்கு ஒரு அவமானம் வறுமை என்று அதை யோசிக்கவே இல்லை. அவள் தன்னை முழுமையாக விட்டு கொடுத்தாள். அவள் செய்த காரியம் அதுதான். தவறு செய்வர் வரைக்கும் விட்டு கொடுத்துட்டான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவனே ஒரு நாள் பொறுத்து அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அழைச்சிட்டு வரான், அவங்க வீட்டுக்கிட்ட வந்து விடுறான். சில பிள்ளைகள் வெளியூருக்கு போகிறேன்னு 2 நாள் 3 நாள் கேம்ப்னு போய் அடிக்கிறாங்க. என்ன கூத்து அடிக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது, பெற்றோர்களுக்கும். இது எப்போ நடக்கும், கையில் 4 காசு பார்த்த உடனே பேரண்ட்ஸு மதிக்கிறது கிடையாது. வேலைக்கு போக ஆரம்பித்த உடனே பெற்றோர் மதிக்கிறது கிடையாது. சொல்லுவாங்க ஒரு பழமொழி, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்தியில் கொடை பிடிப்பான்னு. பணத்தையே பார்க்காதவன் பணத்தை பார்க்க ஆரம்பித்த உடனே பெற்றோரை மதிக்கிறது இல்லை. இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் சொல்கிறேன், ஐடியில் வேலை செய்கிறவர்கள் இதுதான் நடக்குது. அங்கங்கே மறுபடியும் பார்ட்டி, இன்னைக்கு வரமாட்டேன், நான் 2 நாள் ஆகும், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு. எங்கே போகிறேன்னே தெரியாது. நான் சொல்கிறேன், பையனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாருக்கும் கற்பு ஒன்று தான். பையனாக இருக்கனால அவன் 1000 பேர்கிட்ட போய் சுற்றிட்டு வந்தாலும் அவன் ஓகே ஒழுங்குன்னு சொல்ல முடியாது. எந்த பெற்றோரும் அப்படி நினைக்காதீங்க. பையனையும் ஒழுங்காக வளங்க. பையன் தானே வந்துடுவான், எங்கே சுற்றினாலும் பூனை போயிட்டு சுற்றிட்டு வருது பாரு, கெடா பூனை எங்கே ஒன்றா சுற்றிட்டு வருது பாரு, அப்படி வச்சுக்கக்கூடாது, பிள்ளைங்களை வளர்க்கக்கூடாது. அப்போ இங்கே நான் வாசிக்கிறோம், 4வது அவள் செய்த தவறு என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது 34ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் போகலாம். நல்லா கவனிங்க. 4வது, இன்பமாக பேசினான், பேச்சில் கவர் பண்ணிட்டான், பேச்சில் விழுந்து விட்டாவ, மயங்கிட்டா. அங்கே வசனம் இன்பமான வார்த்தை கேட்டு மயங்கிட்டாவ. அப்படி என்ன அவன் பேசியிருப்பான், என்ன பேசியிருப்பான் சொல்லுங்க. நீ ரொம்ப அழகாக நடக்கிற, இல்லை ஸ்டைலாக நடக்கிற அப்படின்னு பேசியிருப்பான். போட்ட உடனே இவளுக்கு ஆமாம் ஆமாம் அப்படின்னு இவளுக்குள்ள ஒரு பெருமை. இன்றைக்கி பெண்களை கவர்ற மாதிரி பேசக்கூடிய வார்த்தை பையனுங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா, நீ ரொம்ப அழகாக நடக்கிற சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு பெருமை. அப்படியா, இன்னும் ஹை ஹீல்ஸ் போட்டு வாங்கிக்கிட்டு நடப்பாங்க. அடுத்து, நீ ரொம்ப அழகாக இருக்கிறிய, சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் இருந்தியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். அது ஜாக்கிரதையாக இருங்க. உடனே இல்லை இப்போ தான் இவ்வளோ அழகாக இருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே உங்கள் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம். அப்படியே இப்போ பாட்டு பாடுவா, செட்டைகளை விரிக்கும் காலம், அப்படியே இப்போ ரெக்க விரிஞ்சு போடும். நம்மளும் ஒருத்தன் சொல்கிறானப்பா ரொம்ப அழகாக இருக்கிறேன்னு, நம்மளும் ஒருத்தன் ஸ்டைலாக நடக்கிறேன்றானே. அடுத்து அவன் சொல்லுவான், இன்னைக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கிறியே, இன்னைக்கு ரொம்ப பிரைட்டாக இருக்கிறியே. உடனே நமக்கு மனசில் ஒரு பெருமை. இன்னும் நிறைய வார்த்தை சொல்லுவான், ஆப்பிள் போல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன்னுவான்.
இன்னும் நம்மளை யாருமே பேரண்ட்ஸ் கூட இப்படி சொன்னது இல்லையே, விழுந்துடுவாங்க. பேச்சில், பேசுகிற பேச்சில், கான்வர்சேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கு முகமே பார்க்காமல் இன்றைக்கு வந்திருக்கிற இந்த நவீன இந்த மீடியா மூலமாக, சாஃப்ட்வேர் மூலமாக, மொபைல்னால் அநேக பிள்ளைகள் முகமே பார்க்காம சேட் பண்ணி தேவையில்லாத வார்த்தைகளை பேசி ஃபோட்டோவை அனுப்பி ஏதோ பண்ணி மாட்டிக்கிறாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் வரைக்கும் போகுது. பிறகு அவன் த்ரெட்டன் பண்ணுறான். முகமே பார்க்கல, அவன் என்ன ஆளு, என்ன வயசு, எந்த ஊர் ஒன்றும் தெரியாது, ஒரு மண்ணாகிட்டையும் தெரியாது. ஆப்பு விளம்பரம் வருது, நீங்கள் ஆர் யூ சிங்கிள், 24 hours உங்களுக்கு அவைலபிளாக இருக்கிறாங்க பேசுறதுக்கு அப்படின்னு அவன் கனெக்ட் பண்ணி விட்றான். நம்மளும் உடனே அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி அதை போட்டு என்ன ஏதுன்னு பார்க்குறது. சில நேரத்தில் ஃபேக்காகவும் பணம் கட்டு, அப்போ தான் நீ கண்டினியூ பண்ண முடியும்னுவான். இப்படிலாம் நடக்குது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சில பணக்காரர்களை குறிவைத்து வெளிநாட்டில் ஒரு நிறுவனமே நடத்துகிறான். இங்கேருந்து அந்த வேலையில் போய் சிலர் மாட்டிக்கிட்டு தப்பிக்க முடியாமல் டார்கெட் 3 மாதத்துக்குள்ளே நீ ஒரு பணக்காரனை கவுத்து 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா ஏர்ன் பண்ணணும். இதுக்கு ஆள் நடக்குது, ஒரு நிறுவனமே நடத்துகிறான். ஃபேக்காக மூஞ்ச காட்டுவான், வாலிப பொண்ணு மூஞ்ச, வயசான கவனமாக இருப்பான். இவங்க பேசுகிற மாதிரி பேசுகிறது வாய்ஸ் மட்டும் கேர்ள்ஸை வச்சு பேச வச்சுருவானுங்க, மற்ற சேட்டிங் எல்லாம் ஆண் தான் செய்வான். அது போயிட்டு வந்தோம், ஒருத்தர் பேட்டி கொடுத்தான், இப்படி போய் மாட்டிக்கிட்டேன், அந்த ஊர்லேருந்து வர முடியல. இன்றைக்கு உலகத்தில் பேச்சினால, கான்வர்சேஷனால இன்றைக்கு பெண் பிள்ளைகள் விழுந்து போகிறார்கள். இங்கே நான் வாசிக்கிறோம், இந்த தீனால் இன்பமான வார்த்தைகளை கேட்டதுனால அவன் என்ன பண்ணிட்டான், மயங்கிட்டான். ஒருவேளை அவன் நினைச்சிருப்பா நம்ம கிட்ட ஒருத்தன் சிக்கிட்டான்னு. ஆனா சிக்கினது அவன் இல்லை, இவ போய் சிக்கிட்டாங்க. என்ன ஒருத்தன் மதிப்பா உயர்வா பேசுறானே என்கிற அந்த ஒரு எண்ணம், சந்தோஷம் இன்றைக்கு மனதில் வர்றதுனால அவள் தன்னுடைய எல்லாவற்றையும் அவனை நம்பி அப்படியே கொடுத்துட்டா. சிலர் இன்னும் இதை தாண்டி, சிலர் ஒரு படி மேலே. எப்படின்னா, நான் இந்து பையன்தான், நீ கிறிஸ்டின்னு, அதனால் உன்னை எந்த தடையும் சொல்ல மாட்டேன், நீ சர்ச்சுக்கு போ, நீ உன் கடவுளை தேடு, பர்மிஷன் கொடுப்பார் அவர். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நம்ம ஆண்டவரை தேடுறது கூட அவன் எதுவும் தடை பண்ணலையே, நல்ல பையன் பாவன். ஆனால் வாழ்க்கைக்குள்ளே போகும் பொழுது சில கஷ்டங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும், தவிர்க்க முடியாது. அவிசுவாசி விசுவாசியோடு சேரக்கூடாதுன்னு தான் பைபிள் நமக்கு சொல்லுது. இதையும் தாண்டி சில பேர் போகும் பொழுது அநேக வேதனைகள் ஏற்படும். ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிச்சிங்க, நமக்கு தெரியும், இப்போ ஸ்கூல்லே சொல்லி தராங்க பேட் டச் குட் டச்னு. உன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உன் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், அல்லது உன் லவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, உன்னை தப்பாக ஒருத்தவன் தொடுறான் அப்படின்னு சொன்னால், எடுத்தவொடனே தோல் மேலே கை போடுறான் ஃப்ரெண்டுன்னு சொன்னால், நிச்சயமாக அவன் நல்லவன் கிடையாது. எமோஷன்னால் உன்கிட்ட ஃபெல்லோஷிப்பில் இருக்கான், அவன் ஐக்கியத்தில் இருக்கான். அப்படிப்பட்டவனை விட்டு விலகு. நீ இன்னும் அவனோட சேர்ந்துக்கிட்டு ஃப்ரெண்டுன்னு இருக்காத. அவன் மேலே ஒருத்தன் கையை வைக்கிறான் அப்படின்னா, ஃப்ரெண்டுன்னு சொல்லி பாய் ஃப்ரெண்டு கை வைக்கிறான்னா, அவன் பாய் ஃப்ரெண்டு இல்லை, அவன் பேய் ஃப்ரெண்டு, அவன் பொய் ஃப்ரெண்டு அவன். 5வது, ஜாக்கிரதையா இருங்க. 5வது காரியம் 34:5 வசனம். வேதனையை கொடுத்தா. 5வது, குடும்பத்துக்கு அவளால் ஒரு வேதனை. பார்த்தீங்கன்னா, பேசுகிற அப்பா அமைதியாக உட்காந்துட்டான், அப்படியே ஸ்ட்ரெண்ட் ஆகிட்டான். அப்படியே விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அப்படியே அமைதியாயிட்டான். பேசாமல் இருந்தான். கடைசியாக நாம் பார்க்குறோம், அவங்க ஊரை விட்டே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தீனாளுடைய பெயர் எங்கேயுமே கிடையாது. தீனாள் விழுந்து விட்டாள். தீனாட்களாக யாராவது இருக்கீங்களா? தீனாலே, உன் வாழ்க்கை இப்போ தான் பாதி தூரம் அப்படி போயிட்டுருக்கா, ஏதாவது கனெக்டில் இருக்கிறியா? அதை விட்டுட்டு வெளியில் வந்துடு.
விட்டு வெளியே வா. அடுத்து நாம் வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலேருந்தே ஒரு நபரை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். நமக்கு தெரியும், அடிக்கடி நாம் கேள்விப்படுகிற ஒரு நபர் தான் சிம்சோனை பற்றி கொஞ்சம் நாம் தியானித்து நாம் முடிக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாட்டு நாம் பாடுவோம். 1716 பாடல் எண் 1716. அதான் பாடணுமோ? 1716 பாடணுமோ? 1746. சாரி. இளமையை இயேசுவுக்கு பரிசாக்குவோம், நம் வாழ்நாளை அவருக்கு பலியாக்குவோம், ஜீவ பலியாக்குவோம். இளமையை இயேசுவுக்கு பரிசாக்குவோம், நம் வாழ்நாளை அவருக்கு பலியாக்குவோம், ஜீவ பலியாக்குவோம். முடமாக்கும் பாவத்துக்கு முடிவு கட்டுவோம், முழு சிந்தையில் இயேசுவுக்கு உரிமையாக்குவோம். முடமாக்கும் பாவத்துக்கு முடிவு கட்டுவோம், முழு சிந்தையையும் இயேசுவுக்கு உரிமையாக்குவோம். உடலாலும் உள்ளத்தாலும் ஆராதிப்போம், இனி ஒருபோதும் உலகுக்கு அடிமைப்படும். உடலாலும் உள்ளத்தாலும் ஆராதிப்போம், இனி ஒருபோதும் உலகுக்கு அடிமைப்படும். இளமையை இயேசுவுக்கு பரிசாக்குவோம், நம் வாழ்நாளை அவருக்கு பலியாக்குவோம், ஜீவ பலியாக்குவோம். தள்ளாடும் முழங்காலை ஊன்ற கட்டுவோம், தவறாமல் பற்றுகளை வெட்டி எறிவோம். தள்ளாடும் முழங்காலை ஊன்ற கட்டுவோம், தவறான பற்றுகளை வெற்றி எறிவோம். அறிவோடும் உணர்வோடும் பின்பற்றுவோம், இனி உளமாற இயேசுவில் நாம் அன்பு கூறுவோம். அறிவோடும் பற்றோடும் பின்பற்றுவோம், இனி உளமாற இயேசுவில் நாம் அன்பு கூறுவோம். இளமையை இயேசுவுக்கு பரிசாக்குவோம், நம் வாழ்நாளை அவருக்கு பலியாக்குவோம், ஜீவ பலியாக்குவோம். சிம்சோனை குறித்து நாம கவனிக்கும் பொழுது, சிம்சோன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான ஒரு பிள்ளை. மனோவாவுடைய வாழ்க்கையிலே பிள்ளை இல்லாத சூழ்நிலையிலே கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை தருவேன், அவன் என்னென்ன விதமாக வளர்க்கப்பட வேண்டும், அவன் இஸ்ரவேலின் ஜனத்தை ரட்சிப்பான் என்று கர்த்தர் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட பிள்ளை. அவனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், எப்ரோன் மலையின் உயரே இருக்கிறவன் சோரேக் என்ற பள்ளத்தாக்குக்கு கீழே வருகிறான். 16:4 வாசிக்கும் பொழுது, சோரேக் பள்ளத்தாக்கில் அவன் இறங்கி வந்து அங்கே தெலிலாள் என்கிற ஒரு வேசியை கண்டான் என்று நாம் பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாம். போதும். தெலிலாள் என்கிற ஸ்திரீயோடு 16:1 வாசிக்கும் பொழுது அவள் ஒரு வேசின்னு பைபிள் சொல்லியிருக்கு. அவள் ஒரு வேசின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சோரேக் எப்ரோன் என்ற காரியத்தை குறித்து நாம் பார்க்க, எப்ரோன் என்று சொல்லும்போது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், அது ஒரு மலை உயரமான ஒரு இடத்துல இருக்கிறான். இந்த சிம்சோன் உயரமான இடத்திலிருந்து சோரேக் என்கிற பள்ளத்தாக்குக்கு கீழே இறங்கி வரான். உயரமான இடத்திலிருந்து கீழே இறங்கி வரான். அந்த சோரேக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, சாராயம் காய்ச்சுகிற இடம். ஒருவேளை குடிக்க வந்தாலும் தெரியல, சாராயம் காய்ச்சுற ஒரு இடம் சோரேக் என்ற பள்ளத்தாக்கு. சோரேக்கில் சாராயம் மது தயாரிக்கிற ஒரு இடம். இந்த இடத்திற்கு அவன் கடந்து வரான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை ஒரு உயர்வான இடத்துல வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம கீழே இறங்கி வரக்கூடாது, அதுக்கு மேலே உயர்வாக போகணும். நம்ம வேலையை எடுத்துங்க,
ஒரு வேலையில் நமக்கு எந்த உயர்வும் கொடுக்கல அப்படின்னா அடுத்த வேலை தேடுவோம், இதை விட நல்ல சம்பளம் நல்ல கிடைக்குமான்னு தேடுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்ம ஒரு இடத்துல வச்சிருக்கும் போது அதை விட்டு கீழே இறங்கி வரக்கூடாது, டீக்ரேடா இருக்கக்கூடாது, ப்ரொமோஷனா போகணும், மேலே இன்னும் போகணும். நம்ம பாட்டு பாடணும், உயரே உயரே பரப்பே, உயர்வான ஒரு இடத்திற்கு போகணுமே தவிர அதை விட கீழே இறங்கி விடக்கூடாது. இவன் ஆண்டவர் இவன் உயர வைத்தார், ஆனால் இவன் கீழே இறங்கி வந்துட்டான். 16:4 நம்ம வாசிக்கும் பொழுது, ஆற்றங்கரையான அந்த பள்ளத்தாக்கில் அவன் இருந்தான். இந்த சிம்சோன் அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன். கடவுளுடைய அபிஷேகம் இவன் மேலே இருந்து இவன் தலையிலே ஆண்டவர் வைத்திருந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவ்வப்போது இறங்கினாரு, அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்தார், வல்ல காரியங்களை செஞ்சாரு. யாருமே யோசித்து பார்க்க கூடாத ஒரு சக்தி அவன் மேல கர்த்தர் கொடுத்தாரு. ஒரே ஆளு 1000 பேரை, ஒரே ஆளு. அங்க அவன் கேட்கறதெல்லாம் ஒவ்வொருத்தரும் கேட்கறாங்க, அவனை அதை உடனே முடிச்சு கொடுக்குறான். 40 பேருடைய ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்குறான் சாகடிச்சு. ஒரு தாடை எலும்பை, ஒரு கழுதியோட தாடை எலும்பை வச்சு 1000 பேரை அடிக்கிறான். அவ்வளோ பராக்கிரமசாலியாக கர்த்தர் அவனை வச்சிருந்தாரு. இன்றைக்கு வாலிபனே, வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புக்கு ஒப்பாயிருக்கிறான் பைபிளில் வாசிக்கிறோம். வாலிபனே, உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான அந்த பலன், அதை நாம் வீணடித்து போடுகிறோமா? ஆண்டவர் எதுக்காக நம்ம கொடுத்திருக்கிற, எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அதை நாம் அந்த பாதையில் செல்லணும், அதை இழந்துடக்கூடாது. இந்த சிம்சோன் வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அபிஷேகம் பெற்றவன். இன்றைக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிற நாம கூட அந்த அபிஷேகத்தை நாம் புதுப்பித்து கொள்ள அதில் வளர விருப்பம் இல்லாமல் இன்றைக்கி நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். ஞானஸ்தான வகுப்பில் இருக்கும் பொழுது அபிஷேகத்தை ஜெபிக்கிறோம், எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம், அந்நிய பாஷையோட பேசுகிறோம். அந்த அனுபவம் இப்பொழுது இருக்கிறதா? கொஞ்சம் வாலிபலாக நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஜெபம் பண்ணுறீங்களா? தினமும் வேணாம்ப்பா, விட்டுருப்பா, வாரத்தில் ஒரு நாளாவது நான் 1 மணி நேரம் சாலிடாக ஜெபிக்கிறேன் பாஸ்டர். இப்போ அதுக்கு தான் ஜெபக்குழு ஏற்படுத்தியிருக்கிறோம். இதுலையாவது நாம் வந்து சேர்ந்து ஜெப வாழ்க்கையில் நாம் பலப்படும்படியாக தான் கர்த்தர் இதை ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இருக்கிற இடத்தை விட்டுட்டு அவன் கீழே வந்தான். ஏன்னா அவன் லவ்வில் விழுந்துட்டான். அவன் அவளை நேசித்தான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். 16-15 வாசிக்கும் பொழுது அவள் சொல்ற, என்னோட உன் இருதயம் இல்லை, நீ போய் சொல்ற அப்படின்ட்டா. நம்ம 2 பேரோட ஹார்ட்டும் ஒன்றா இல்லை. சில பேர் இப்படியெல்லாம் போஸ் கொடுக்குறாங்க, அப்படி வச்சுக்கிட்டு. அவ்வளோ தெரியும், பார்த்துருப்பீங்க. இங்கே ஒன்றா இருக்கோ இல்லையோ, கை விரல் ஒன்றாயிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன், நாம் வாசிக்கிறோம், அவன் சிநேகமாயிருந்தான். 5ஆம் வசனத்தில் 16:5 வாசிக்கும் பொழுது அவன் சிநேகமாயிருந்தான். 16:15 அவள் சொல்றா, என் இருதயத்தோடு ஒன்றா இல்லை, நீ போய் சொல்ற அப்படின்னு. அவன் என்ன பண்றா, பேசுறா. பிசாசு எப்படி வருவான் அப்படின்னு சொன்னா, கொம்பு வச்சுட்டுலாம் வரமாட்டான். அடிக்கடி சொல்கிறான், லிப்ஸ்டிக் போட்டுட்டு வருவான், அழகா சுடிதார் போட்டுக்கிட்டு, பேகை மாட்டிக்கிட்டு, என்ன மொபைல் ஃபோனை ஒன்று ஸ்டைலாக வச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு ஹாய் ஹாய்னு வருவான் பிசாஸ். வாலிபர்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். நமக்கு தெரியாது பிசாசுன்னு. நீ ஒருவேளை ஸ்கூல் வாழ்க்கையில் நீ பார்க்குறோம், ஸ்கூல் பிள்ளைங்க கூட சுற்றுது, இதே பக்கம் பார்க்குறேன், 2 ஜோடியாக போகுதுங்க. ஒரு தடவை இப்படி போகிறது போகுது, 2 கொடுத்தேன் ஓடுன்னு சந்தில் நின்று நிற்குதுங்க. நான் பார்த்தது சொல்கிறேன், அடி கொடுத்துருக்குறேன். ஒருத்தன் இங்கே உட்காந்துன்னு பேசின்னு இருந்தானுங்க, அடி கொடுத்தேன், அவன் இல்லை, இந்த உலகத்திலே இல்லை, போய் சேர்ந்துட்டான். ஸ்கூலில் ஒருவேளை ஸ்கூல் லைஃப்பில் நீ தப்பிச்சிடலாம் இந்த பிசாசுக்கிட்ட இருந்து. நான் பிசாசுன்றது பொம்பளை சொல்ல, பொம்பளைக்குள்ளே வந்து பிசாசு வரான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா படத்தில் கூட பிசாசு படம் எடுத்தால் யாரை தான் காட்டுவாங்க சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். நிறைய பிசாசு படம்லாம் எது, பொண்ணை தான் காட்டுறான். அது என்னமோ தெரியல. ஏன்னா முதல் பிசாசுக்கிட்ட ஏமாந்ததோ பொண்ணு தான். ஆமென், அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஸ்கூலில் நீ தப்பிச்சு வந்துடலாம், பிசாசு விட மாட்டான். காலேஜ் லைஃப்பில் ஒன்றை தொடர்ந்து வருவான், எப்படியாவது பிடிக்கணும்னு. ஜாக்கிரதையாக இருக்கணும் பாய்ஸ், உங்களுக்கு தான் சொல்கிறேன். நீ அதையும் தாண்டி வந்துட்டுன்னா வேலை செய்கிற இடத்துல உன்னை தொடர்ந்து வருவான் உன்னை பிடிக்கிறதுக்கு. நீ அங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதையும் தாண்டி வந்துட்டப்பா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டாலும் கூட பிசாசு
உன்னுடைய பலவீனம் எதுன்னு தெரிகிற வரைக்கும் உன்னை விடவே மாட்டான். உன் பலவீனம் எதுவோ அதை கரெக்டாக அவன் என்ன பண்ணுவான், நோட் பண்ணி கரெக்டான டைமில் அதை டச் பண்ணுவான். நம்ம நினைக்கலாம், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமே என்ன ஒன்றும் யாரும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கலாம். இன்றைக்கு கல்யாண ஆட்களும் நிறைய பேர் விழுந்து போகிறாங்க. பிசாசு விட மாட்டான், ஜாக்கிரதை. கல்யாணம் ஆகிட்டு இருக்கிறதுனால நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பிசாசு தொடர்ந்து வருவான். ஏன்னா பைபிளில் வாசிக்கிறேன், யாரை விழுங்கலாமோ என்று. உன்னுடைய வீக்னஸ் எதுன்னு அவனுக்கு கண்டுபிடிச்சிட்டானா அதை பிடிச்சி உன்னை என்ன பண்ணுவான், கீழே தள்ளிடுவான். நீ கல்யாணம் ஆகியிருந்தாலும். ஆமேன். சத்தமே காணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிம்சோன் வாழ்க்கையில அவன் எப்படியோ இருக்கணும்னு ஆண்டவர் அவனை குறித்த திட்டம் போட்டார். அவன் பெற்றோர்கிட்ட சொன்னார். ஆனால் அவன் அதற்கு சரியான பாதையில செல்லாதபடி அவன் திசை மாறி போயிட்டான். நியாயாதிபதிகள் 14:3 வாசிக்கிறோம். அவன் என்ன சொல்றான் பாருங்க, எனக்கு இதுதான் வேணும். 14:3. ம் 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 அவள் என் கண்ணுக்கு பிரியமானவ, அவளைதான் நீ கொல்லணும், இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சிம்சோன் கேட்குறான். இங்கே நம்ம பார்க்குறோம், கண் வெளிப்புற தோற்றத்தில் அட்ராக்ஷன் ஆகுறான். அங்கே அட்ராக்ட் பண்ணுறதுக்காக மேக்கப்பு, இங்கே அதை பார்த்து இவன் அட்ராக்ட் ஆகிடுறான். அவன் பேரண்ட்ஸ்கிட்ட தைரியமாக பேசுகிறான், இதுதான் இந்த பொண்ணு தான் கட்டுவேன் அப்படின்னு. 7ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாக இருந்தால் பேசினான். அப்போ பாய்ஸ் எப்படி பேசுவாங்க அப்படின்ற காரியத்தையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். பெண்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்னு அதையும் பார்க்கலாம். பாய்ஸ் பேசுகிறத நம்ம பார்த்துட்டோம். பெண்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பையனை பார்த்த உடனே அவங்க சொல்லுவாங்க, அவன் ஒல்லியாக நோஞ்சானா இருந்தால் கூட நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்க, 6 பேக் இருக்குது உனக்கு அப்படின்வாங்க. ஒன்றுமே இருக்காது. அவனை அப்படியே தூக்கி வச்சு பேசின உடனே அவன் அப்படியே ஓகே, அவன் கவுந்துடுவான். 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது அதுதான் அவன் சொல்கிறா. என்ன சொல்ற பாருங்க, உன் மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது. சொன்ன உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம். உன் மகாபலன் எதனால உண்டாயிருக்கிறது அப்படின்னா, நீ நல்ல ஸ்ட்ரென்த்தான ஆளாக இருக்கிற. இன்றைக்கு பெண்கள் ஆண் வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்கிற வார்த்தை, நல்ல ஸ்ட்ரென்த்தான ஆளாக இருக்கிற அப்படின்னு, ஸ்ட்ராங்காக இருக்கிற. அவன் வண்டியில் வச்சுட்டு ஓட்டும் போது இன்னும் வளைச்சி கழிச்சு ஓட்டுவான். இவங்க பின்னாடி இருந்துக்கிட்டு புகை போட்டுகிட்டே இருப்பாங்க. பார்க்குறேன், காதில் ஓதிக்கின்னு பேசிக்கின்னு தான் போகுதுங்க, சுற்றுங்க. இந்த பக்கம் குறைஞ்சி இருந்தது, இப்போ மறுபடியும் தொடருது. ஈசிஆரில் செக்கிங்லாம் இல்லை. இப்போ 2வது அவன் என்ன சொல்கிறா, எனக்கு தயவு செய்து அதை எனக்கு சொல்லு ப்ளீஸ். இந்த ஒரு வார்த்தை பெண்கள் ஆண்கள்கிட்ட கவர் பண்ணுற ஒரு வார்த்தை, ப்ளீஸ். பேசுகிற பேச்சில் ப்ளீஸ். 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம வாசிக்கிறோம் எப்படி பேசுனாங்கன்னு. நயம் பண்ணின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நயம் பண்ணினா மயக்கிற வார்த்தை, மயங்கி போகிற வார்த்தை. நயம் பண்ணி பெண்கள் எப்படி ஆண்களை கவுப்பாங்கன்னா மயங்கிற வார்த்தை. எப்படி பிசாசு ஏதேன் தோட்டத்தில் ஏவாள்கிட்ட பேசினானோ, ஆண்டவருடைய கட்டளையை மீறி நடக்கும்படியாக. இன்றைக்கு அம்மா அப்பா எதோ ஒன்று சொல்லியிருந்தாலும் அதையெல்லாம் உடைத்து போடும்படியான அந்த மயக்கிற ஒரு நயமான வார்த்தையினால பேசுவாங்க. நயம் பண்ணி பேசினாலும் இருக்கு. தெலுங்குல நீங்கள் பார்த்தீங்கன்னா தைசேசி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. தைசேசி அப்படின்னா ப்ளீஸ், தயவு கூர்ந்து. தமிழ் நயம் பண்ணின்னு இருக்கு. దయచేసి నాకు తెలియపరచు, ப்ளீஸ் எனக்கு சொல்லு.
இந்த ப்ளீஸ் ப்ளீஸ் என்ற வார்த்தையில விழுந்துடுறாங்க இன்றைக்கு ஆண்கள். 16:16 வாசிக்கிறோம், அவள் ஒரு நாள் 2 நாள் அல்ல, தினம் 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 இந்த வார்த்தை டெய்லி அவ சொல்லிக்கிட்டே இருக்கா, டெய்லி பேசுறா, நெருக்கிற அந்த வசனம் தினம் தினம் அவளை நெருக்கின வார்த்தையினால இருக்கு. வார்த்தையினால் நெருக்கினா எது வரைக்கும் நெருக்கினாலா அந்த வசனம் சொல்லுது, வாசிக்கலாமா? 16:16 பேசியே சாகடிக்கிறா. நல்லா கவனிங்க. ஹலோ, அல்லேலூயா. பேசியே சாகடிக்கிறா. அதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். ஆத்மாவை சாகடிக்கிறாளாம் பேசி, தினம் 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 பேசி. திருமணமானவங்களுக்கெல்லாம் தெரியும் பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு, கல்யாணம் ஆனவங்களுக்கு தெரியும். அவ விடவே இல்லையாம், ப்ளீஸ் ப்ளீஸ் டெய்லி அவன்கிட்ட பேசுறா. சில பையனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழகிட்ட பிறகு ஃபோன் வந்தோன்னா ஃபோனை எடுக்க மாட்டானுங்க. ஏன்னா பேசினா ஆரம்பித்தா 2 மணி நேரம் ஆகிடும், அதனால் எடுக்க மாட்டானுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்தால் கட் பண்ணிடுவானுங்க. என்ன ஃபோனை எடுக்கலைன்னா நான் தூங்கிட்டேன் அப்படின்வான். நான் இங்கே தூங்கலை, நீ தூங்கிட்டியா? அடுத்த கேள்வி. நான் இங்கே தூங்காமல் இருக்கிறேன், நீ தூங்கிட்டியா? இவன் எதுக்குன்னா பேச ஆரம்பித்தா 2 மணி நேரம் பேசிகிட்டு இருப்பாளுன்னு இவன் ஃபோனை கட் பண்ணுறது. பேசி பேசி பேசியே சாகடிச்சிருவாங்க. அதான் இங்கே நம்ம வாசிக்கிறோம், அவள் தினம் 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 பேசி ப்ளீஸ் ப்ளீஸ் பேசி அவளை என்ன பண்ணிட்டான், அவள் ஆத்மா, அவனுடைய ஆத்மா சாகர அளவு கொண்டு போயிட்ட பிறகு அவன் தன் மனதில் இருக்க உண்மையை சொன்னான் இருக்கு. 2வது பெண்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னை நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எங்கள் வீட்டில் அம்மா அப்பா கூட இல்லை, யாருமே என்னை நேசிக்கிறது இல்லைன்னு பேசுவாங்க. உடனே இவன் மனசு கொஞ்சம் அப்படியே ஃபீல் ஆகிடும். சில நேரத்தில் ஒரு தலையாக இருக்கும் பொழுது இவங்க சொல்லுவாங்க, அடுத்தது பெண்கள் பயன்படுது, நான் அழகா இல்லை அதனால தானே நீ என்னை லவ் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் தான் டெவலப் ஆகி அப்புறம் லவ்வாக மாறிடுது, அதனால தானே நீ என்னை லவ் பண்ணல, இப்படி வார்த்தைகளை கேட்பாங்க. கடைசியாக அவங்க வச்சிருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா கண்ணீர். கடைசி ஆயுதம் என்னன்னா அழுவாங்க. பெண்கள் அழுதுருவாங்க. என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலை, நீ என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லு. கடைசி வரைக்கும் கடைசி அவங்க கண்ணீர் விட்டு அழும் பொழுது அவனுடைய மனதில் அப்படியே அவன் ஃப்ளாப்பாகி விழுந்துடுறான். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியம். பெண்கள் பேச்சினாலே வாலிபான்களை அவர்கள் திசை திருப்புகிற காரியம். நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, பிசாசு இப்படியெல்லாம் கிரியை செய்வான் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் இதெல்லாம் அந்த கண்ணீரில் கழுவி ஓடிடும். அவன் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் மாறிடும். அவன் சொல்லுவான், அழாத நான் இருக்கிறேன் அப்படின்னுவான். ஜாக்கிரதை, ஒரு நாள், நல்லா கவனி, ஒரு நாள் அந்த பெண்ணு அழுததுனால நீ ஒரு வேளை கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னா அடுத்தது வாழ்நாள் ஃபுல்லாக நீ அழுவணும். ஜாக்கிரதை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் அழுது அந்த அழுகையில் நீ எழுந்துட்ட அப்படின்னா கடைசி வரைக்கும் நீ அழுவணும். இந்த இங்கே காரியத்தை நாம் பார்க்கிறோம். 17ஆம் வசனம், 16, 17 வாசிக்கலாம். கடைசியாக அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான், ஓப்பனாக அடிச்சிட்டான், முடிஞ்சது. அதோடு அவன் நிலைமை என்ன? அவன் மாவரைச்சான், அவனுடைய கண்ணை பிடிங்கிட்டாங்க, குருடனாக்கிட்டான். அவன் கேலி பேசுகிறதற்கு ஒரு கேலி சித்திரம் போல கேலி பண்ணக்கூடிய ஒரு ஜோக்கராக மாறிட்டான். பெண்ணிடம் விழுந்து விடாத, ஜாக்கிரதையா. ஒரு நாள் கண்ணீரை பார்த்து ஏமாந்துடாதீங்க. அதே போல் தீனாலை பார்த்து நீ அப்படி அவமானமாய் நீ இருப்பாய். ஆனால் குடும்பத்திற்கு நிச்சயமாக இன்றைக்கு ஒருவேளை உலகம் உன்னை பார்த்து கண்டுக்கல நினைக்கலாம். ஆனால் ஒரு நாளிலே அந்த ஊரில் இருக்கிற மக்களே நம்மை ஒரு பெயரை சொல்லி அழைப்பாங்க.
ஓடி போனவ. என்னைக்கு மாறாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்கள் பெற்றோர், உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களை வளர்த்தவர்கள் உங்களுக்கு வேண்டிய காரியங்களை அவர் செய்வார்கள். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே வந்துட்ட நமக்கும் உலகத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அதனால் அவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே என்று நீ அதை பற்றி யோசிக்காத. கடவுளுக்குள்ளே இருக்கிற உனக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த இளம் வயதில் நுகத்தை ஏற்றுக்கொள். ஆண்டவர் சொல்கிறார், என் நுகத்தை உன்னை மேலே வைக்கிறேன்றார். அந்த நுகத்தை நீ சுமப்பது நல்லது. இந்த வாலிப வயதிலே வாலிப பிரயாயத்தை நீ நான் காத்து கொள்ள வேண்டும். 1 தீமோத்தேயு 4:12 வாசிக்கும் பொழுது, எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக இருன்னு அந்த தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது கற்பை குறித்து அங்கே சொல்கிறாரு. அப்போ பெண்களுக்கு மாத்திரம் கற்பு இல்லை, நல்லா கவனிங்க. அதை தான் சொன்ன ஆரம்பத்தில், ஆண்களுக்கும் கற்பு இருக்கிறது. வேர்ஜின் சொன்னால் 2 பேருக்கும் தான் வேர்ஜின். ஆண்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்றில்லை. அங்கே வசனம் நல்லா கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே தீமோத்தேயுக்கு தான் இதை சொல்றாரு. உன் கற்பிலும் எல்லாவற்றிலும் விசுவாசிக்கு மாதிரியாக வாழு. அதனால பையனை பெத்துட்டவங்க பையனை எப்படி வேணாலும் விடலான்னு நினைக்காதீங்க. எப்படி வேணாலும் இருக்கட்டும், வெளியே போயிட்டு அவனே வந்துடுவான்னு எங்கே போகிறான் என்னன்றது நீங்கள் யோசிங்க, அதை கேளுங்க, மானிட்டர் பண்ணுங்க, அப்படியே விட்டுறாதீங்க. சிம்சோடைய வாழ்க்கை முடிவு நாம் பார்க்கிறோம், மரணம் வந்தது. தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட திட்டத்தை அவன் செய்ய முடியாமல் இழந்து போனான். இன்றைக்கு நம்முடைய நண்பர்களை கடவுளுக்குள்ளாக நடத்தணும். நல்லா ஞாபகம், நண்பர்கள் வேண்டான்னு சொல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸுகளை ஆண்டவர் அறியாத ஃப்ரெண்டை கடவுளுக்குள்ளே நடத்துங்க, கடவுளுக்குள்ளே நடத்துங்க. நம்ம ஒருவேளை நம்முடைய ஃபங்க்ஷனில், நம்ம ஃபெஸ்டிவல் நாட்கள் அவர்கள் அழைத்து வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஒரு சாப்பாடு, ஒருவேளை சாப்பாடு கூட கொடுங்க. வெளியில் ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறேன்னு போகாதீங்க. அங்கே போயிட்டு நான் கவனிக்கிறேன்னு அப்படி செய்யாதீங்க. வீட்டுக்கு வரவழைங்க. பையனாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸு பையனாக இருந்தால் அவனை வரவழி, அவனுக்கு ஏசோவை பற்றி சொல்லு, ஒரு வேளை சாப்பாடு கொடு, நல்ல விஷயம். வெளியில் பப்ளிக் பிளேஸில் போயிட்டு நம்ம அரட்டை அடிச்சுட்டு மற்ற காரியங்களை செய்ய யோசிக்காதீங்க. நிச்சயமாகவே சத்துரு பிசாசு நம்மை கவர்ந்து இழுத்து விடுவான். அதனால இந்த வாலிப நாட்களிலே நாம் இந்த தீனாலை போல நாம் அடங்காமல் வெளியே சுற்றி திரியாதபடி, சிம்சோனை போல கர்த்தருடைய திட்டத்தை அறிந்தும் அதை செய்யாதபடிக்கு, ஒரு பெண்ணிடம் தன்னுடைய காரியத்தை வெற்று போட்டது போல வாழ்க்கையை வாழாதபடிக்கு, கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற அழைத்த நோக்கத்தை நிறைவேற நாம் பிரயாசப்படுவோம். நான் சொன்ன குடும்ப நபர்களாக இருந்தால் கூட பிசாசு விட மாட்டான். ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தருக்கு நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு டீச்சராக இருக்கிறேன், நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்றாரு. அவரை டீச்சராக நான் ஏற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே கர்த்தர் இயேசுவுக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போம், இயேசுவுக்கு நாம் கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துகிறவராக, நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவராக, நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம கற்றுக் கொடுப்பார். அதற்காக நம்மை அர்ப்பணிப்போம் இந்த வேளையிலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எல்லாரும் முழங்கால் படிக்கிடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.